இன்னைக்கு யூடிஆர் பட்டா சீக்வன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, யூடிஆரால மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த யூடிஆர்ல பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மக்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்பட்டது அப்படின்றது கண்டிப்பா நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான நில ஆவண மேம்பாட்டு திட்டம் தான் யூடிஆர். இந்த திட்டத்தினால தமிழகத்துல உள்ள பொதுமக்களும் சரி, விவசாயிகளும் சரி, இவங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். உண்மையான உரிமையாளருக்கான அதிகாரம் எப்படி பார்த்துட்டீங்கன்னா, முன்னாடி எல்லாம் நிலம் மிராசுதாரர்கள் அல்லது ஜமீன்தார்களுடைய பெயர்கள்ல தான் மொத்தமா இருந்தன. ஏன்னா அவங்க தான் வரியை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. யூடிஆர் திட்டத்தின் போதுதான் அரசு அதிகாரிகள் நேரடியாக கள ஆய்வு செய்து நிலத்தை உண்மையில் யார் அனுபவித்து வருகிறார்களோ அவர்களது பெயரிலேயே நேரடியாக யூடிஆர் பட்டா அவங்க வழங்கினாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாச்சு. ஏன்னா இது வரைக்கும் அதாவது ஜமீன்தாருக்கு வரி கட்டிட்டு இருந்தவங்க நேரடி அரசுக்கு வரி கட்டும் போது அவங்களுடைய வரி சுமை கணிசமா குறைஞ்சிச்சு. அதனால இது மக்களுக்கு மிக மிக ஒரு பயனுள்ளதான திட்டமா இருந்துச்சு. பதிவேடு உருவாக்கம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் பார்த்துட்டீங்கன்னா மிக முக்கியமான ஆவணமான அந்த பதிவேடு ரெஜிஸ்டர்னு சொல்றோம் இல்லையா, அது முழுமையாக உருவாக்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமா தான். இந்த திட்டத்தின் மூலமா நம்ம உருவாக்கப்பட்டதுனால ஒரு கிராமத்தில் உள்ள நிலத்தின் சர்வே எண், அது நஞ்சை நிலமா அல்லது புஞ்சை நிலமா, அதன் மொத்த பரப்பளவு என்ன, உரிமையாளர் பெயர் மற்றும் நிலவரி போன்ற அனைத்து தகவல்களும் இதில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது மக்களுக்கு நம்ம எவ்வளவு வரி கட்டணும் அப்படின்றது யாரும் சொல்லாமலே நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. நம்மளுடைய நிலத்தினுடைய வகைப்பாடு என்ன அப்படின்றது நமக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க அதை கிளாரிஃபை பண்ணாங்க. இதுலயும் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு, இல்லைன்னா ஓரளவுக்கு அவங்க அதை இது பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பழைய ஏ ரிஜிஸ்டர் ஒன்று வச்சிருந்தாங்க. அது மேனுவல் ரெக்கார்டு, இதுவுமே மேனுவல் ரெக்கார்டு தான். அதுக்கப்புறம் இப்பதான் அப்டேட்டட் ரெஜிஸ்டரா அது சிஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த ஏ ரிஜிஸ்டர் ஒரு துல்லியமான ஒரு டேட்டாவை கொடுத்தது நமக்கு இந்த யூடிஆர் திட்டமா இருக்கும். தெளிவான எல்லைகள், ஒரே சர்வே எண்ணில் பல ஏக்கர் நிலங்கள் கூட்டாக இருந்த நிலையில அது மாற்றப்பட்டு யார் யாருக்கு எவ்வளவு நிலம் சொந்தமோ எதற்கேற்ப தனித்தனி உட்பிரிவுகள், சப்டிவிஷன் சொல்லுவோம் இல்லையா. எக்ஸாம்பிள் ஒரு சர்வே நம்பர் 12 அப்படின்னா அதுல சப் 1, 2 அப்படின்னு பிரிச்சு கொடுத்தாங்க. இதனால ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் தனித்தனி புலப்படம், அதாவது எஃப்எம்பி, ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்குன்னு சொல்லுவாங்க. இதை அவங்க மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதனால மக்களிடையே இருந்த எல்லை பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு குறைஞ்சு. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, என்னோட எல்லை என்ன அப்படின்னு மக்கள் தெரியாம எனக்கு அவ்வளவு ஏரியா வரும், இவ்வளவு ஏரியா வரும். இப்ப கூட நிறைய குடும்பங்கள்ல, நிறைய ஊர்கள்ல இந்த எல்லை பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா ஒரு அடி ஒரு அடிக்காக எல்லாம் கோர்ட்டு கேஸ் போய் அதனால சண்டை போட்டு வெட்டு குத்து கொலை கேஸ் ஆயிட்டு ஜெயிலுக்கு போன மக்கள் நிறைய பேர் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. அடுத்தது சீரான நிலவரி. நிலத்தினுடைய மண்ணுடைய வளம், அதோடைய நீர் ஆதாரம் மற்றும் அதோடைய தன்மைகளை பொறுத்தளவுக்கு அது நஞ்சையா புஞ்சையா இது எல்லாத்தையும் அடிப்படையா கொண்டு நிலவரியை தீர்மானம் பண்ணனாங்க. ஸோ இந்த மாதிரி நில வரியை தீர்மானம் பண்றது, இதனால அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பொதுமக்களுக்கு எளிமையாக்கப்பட்டது. இப்ப ஒரு நஞ்சை நிலம் இருக்கு, அது நல்ல விளைச்சல் தரக்கூடிய நிலம். ஒரு ட்ரை லேண்ட் இருக்கு, அங்க எதுவுமே இருக்காது. ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான வரி அப்படின்னு இருக்கும்போது அது நமக்கு வரி சுமையா தான் இருந்துச்சு. முன்னாடி என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு ஜமீன்தார்கள் கிட்டயோ மிராசுதார்கள் இருக்கும்போது அவங்க எவ்வளவு வரி சொல்றாங்களோ அதுதான் அவங்க கட்டியாகணும் மக்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல தான் மக்கள் இருந்தாங்க. ஸோ இந்த யூடிஆர் ஸ்கீம் அப்படின்றது வந்தனால இது ஒரு பெரிய ஒரு புரட்சினே சொல்லலாம். அப்போ மக்களுக்கு அரசுக்கு கட்ட வேண்டிய வரி எவ்வளவு அப்படின்றத தெளிவா நிர்ணயம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதைத்தான் ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அது மிக மிக கம்மியாவும் இருந்துச்சு. மக்களுக்கு ஏற்ற, விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு உறுதுணையாகவும் இருந்துச்சு நம்ம இதை சொல்லலாம். வங்கி கடன் பெற அங்கீகாரம். யூடிஆர் பட்டா அப்படி மற்றும் சிட்டா மிக வலுவான ஒரு சட்டப்பூர்வ ஆவணமாக தான் அரசு அங்கீகரிக்கிறாங்க. ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் தங்கள் நிலத்தின் ஆவணங்களை காட்டி இப்ப பேங்க்ல அவங்க விவசாய கடன் வாங்குறதுக்கோ மற்றும் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறதுக்கோ இதை ஒரு முக்கியமான ஒரு ஆவணமா பாக்குறாங்க. ஏன்னா நம்ம நார்மலா ஒரு கவர்மெண்ட் லேண்ட்லயோ பரம்போக்கு லேண்ட்லயோ நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க லோன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி அந்த யூடிஆர் ஸ்கீம் வந்த பிறகு நிலம் யாரு அவங்க அனுபவிச்சா அவங்களுக்கே சொந்தம்னு ஆயிடுச்சு. சொந்தம் சென்ஸ் கவர்மெண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, அது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா டாக்ஸ் மட்டும் கரெக்டா கட்டிடணும். டாக்ஸ் நீங்க கட்டாம இருந்தீங்கன்னா அந்த நிலத்தை கவர்மெண்டே எடுத்துக்கும். அது நீங்க எத்தனை கோடி ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கனாலும் வருஷம் நீங்க டாக்ஸ் கண்டிப்பா கட்டி தான் ஆகணும்.
ஸோ அந்த மாதிரி நீங்க கட்டி பராமரிக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்த காமிச்சு வந்து லோன் ஈஸியா வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகளை வந்து இது யூடிஆர் ஸ்கீம் பண்ணி கொடுத்துச்சு. அடுத்தது பழைய நில உடைமை முறைகள் வந்து முழுமையா ஒழிக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம அந்த யூடிஆர் வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. இது ஜமீன்தாரி சிஸ்டமா இருக்கலாம், இனாம்தாரர் ஒழிப்பா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மைனர் இனாமா இருக்கலாம், அப்படி இல்லை இருவார ஒழிப்புகள், இந்த மாதிரி நிறைய பண்ணுனாங்க. ஸோ இதெல்லாத்தையும் வந்து சிஸ்டமைஸ் பண்ணி ஜமீன்தாரி சிஸ்டம், இனாம்தாரி போன்ற பழைய ஆதிக்க நில உடைமை முறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்தது எல்லாமே ஒழிக்கப்பட்டு நிலத்தை உழுபவனுக்கே அல்லது பயன்படுத்துபவர்களுக்கு தான் நிலம் சொந்தம் அப்படின்ற இந்த ரயத்துவாரி சிஸ்டமை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இது வந்து 100% இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கூட வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒழிச்சாங்க. ஒரு கட்டத்துல ஜமீன்தாரி சிஸ்டம் ஒழிச்சாங்க, அதுக்கு அடுத்தது இருவாரம் சிஸ்டம், மேல்வாரம் குடிவாரம் அப்படின்ற சிஸ்டம் ஒழிச்சாங்க, அதுக்கப்புறம் மைனர் இனாம ஒழிச்சு ஒண்ணு ஒண்ணா கொண்டு வந்தாங்க. அப்படி இது வந்து யூடிஆர்ல வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணிட்டு 100% அந்த சிஸ்டத்தை எல்லாமே அபாலிஷ் பண்ணி விட்டுட்டாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து மிக மிக பயனுள்ளதாக இருந்துச்சு. அவங்க வந்து லைஃப்ல வந்து ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கையேந்தி இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு ஓவர் நைட்டு கோடீஸ்வரன் ஆன ஸ்கீம் தான் இதுன்னு சொல்லலாம். வாய்மொழி பிரிவினைக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. பழைய காலங்கள்ல என்ன அப்படின்னு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சொத்துக்களை பூர்வீக சொத்துக்களை பங்கு வைக்கும் போது வாய்மொழியா வந்து பிரிச்சிருவாங்க. வடக்கால உள்ள பங்கு உனக்கு, தெற்கால உள்ள பங்கு உனக்கு, மேற்கால உள்ளது உனக்கு, கிழக்கால உள்ளது ஒண்ணு அப்படின்னு. அப்போ வந்து அந்த வாக்குகளுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருந்துச்சு, மரியாதையும் இருந்துச்சு. இப்பெல்லாம் நீங்க அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷமே மண்டையை உடைச்சிட்டு ஜெயிலுக்கு போறக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்மொழியான உத்தரவுகள் என்ன பண்ணாங்கன்னா யூடிஆர் ஸ்கீம்ல கள ஆய்வின் போது கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் நில அளவையர்கள் அந்த வாய்மொழி பிரிவினையை நேரடியாக உறுதி செய்து அனுபவத்தின் அடிப்படையில் ஒருவருக்கு தனித்தனி பட்டா பிரித்து வழங்கினாங்க. இததான் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர்கிட்ட பத்திரம் இருக்காது, ஆனா பட்டா இருக்கும். எப்படின்னா இந்த ஸ்கீம்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எங்க அப்பாவுக்குள்ள சொத்து நாங்க 5 பேர் வாரிசு இல்லைன்னா 10 பேர் வாரிசு. அப்பெல்லாம் 10-15 பேர் சாதாரணம் தானே. இப்பதான் ஒரு குழந்தைய பத்துக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஐவிஎஃப்க்கு தானே போறாங்க. சோ அந்த காலகட்டங்கள்ல வந்துட்டு அவ்வளவு குழந்தைகள் இருந்தனால நிலங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த நிலங்களை பங்கு போடும்போது என்ன இப்போ வந்து ஜமீன்தாரி சிஸ்டம் ஒழிக்கும் போது அவங்களுக்கு அந்த நிலம் கிடைச்சிருக்கும், அவங்க வச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது வாரிசுதாரர்களுக்கு கொடுத்திருக்கும் போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வாய்மொழி உத்தரவு, எந்த ஒரு எழுத்து ஆவணங்களும் இருந்திருக்காது. அப்ப அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஓகே இவங்களுக்கு தான் இந்த இடத்த கொடுக்கலான்னு தனித்தனி பட்டா கொடுத்துட்டாங்க. இதுலதான் பல பிரச்சனைகள் உருவாச்சு. இதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். அரசு மற்றும் பொது நிலங்கள், இந்த யூடிஆர் திட்டத்தின் மூலமா தான் தனிதவ நிலங்கள் எது, அரசு நிலங்கள் எது என்பது வந்து தெளிவா வந்து வரையறுக்கப்பட்டது. இப்ப அரசு நிலங்கள் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா வண்டிப்பாதை, மேய்க்கால் புறம்போக்கு, ஏரி, குளம் மற்றும் சுடுகாடு போன்ற பொது பயன்பாட்டு நிலங்கள் வந்து தனிநபர் ஆக்கிரமிப்பிற்கு செல்லாமல் முறையாக பாதுகாக்கப்பட்டது. இது வந்து கிராமத்தின் கட்டமைப்புகளுக்கு பெரிய நன்மைகளாகவே அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு நிறைய இடங்கள் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா பொது பயன்கள் இப்பவுமே பாத்துட்டீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த நீர்வழி புறம்போக்குகள் எல்லாத்தையுமே நிறைய பேர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு பட்டா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாங்க. சோ அது முன்னாடி எல்லாம் வந்துட்டு அதாவது 1980, 90 எல்லாம் இந்த மாதிரி நீர்வழி புறம்போக்குல இருந்தவங்களுக்குமே பட்டா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நிலத்தின் வகைப்பாடுகளை மாத்தி கொடுத்துட்டாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க, அரசு புறம்போக்கு நிலங்களை பொறுத்தளவுக்கு குறிப்பா நீர்வழி புறம்போக்குகள் எதுக்குமே வந்துட்டு பட்டா கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதனால அந்த ஆபீசர்ஸால என்ன பண்ண முடியல, நீர்வழி புறம்போக்கு நிலத்தினுடைய வகைப்பாட்டை மாத்த முடியாம இருக்காங்க. சோ மாத்தணும்னு நினைச்சா மாத்திடுவாங்க. நான் பள்ளிக்கரணைய வந்து அது ஒரு சதுப்பு நிலம், அதையே மாத்தி வந்து பட்டா போட்டு லேண்ட ரியல் எஸ்டேட் பர்சனுக்கு ப்ரமோஷன் பண்ண கொடுக்கலையா, மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அப்பப்போ கோர்ட் வந்து மண்டையில வாங்கி ஒரு கொட்டு அப்பப்ப ஹையர் ஆபீசர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிராமங்கள்ல எல்லாம் வந்துட்டு இப்போ புறம்போக்கு நிலங்கள் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி விட்டனால அந்த ஊர்களுக்கு சாலைகள் போடுறதுக்கா இருக்கட்டும், நீர்வழித்தடங்களை உருவாக்குறதுக்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பொது சுகாதார பயன்பாடுகளுக்கெல்லாம் இந்த இடங்களை பயன்படுத்துறதுக்கு அது வந்து அந்த உள்கட்டமைப்புகளை வந்து வசதிப்படுத்துறதுக்கு இது வந்து மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு. கூட்டு பட்டாக்களை வந்து தனிப்பட்டாக்களா மாத்துறது அப்படின்றது, ஒரே சர்வே எண்ல வந்து பல பேருக்கு வந்து நிலம் இருக்கும், அதை வச்சுட்டு அவங்க வந்து அடிச்சு மண்டையை உடைச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த யூடிஆர் திட்டத்தின் போது அதை உட்பிரிவு செய்யப்பட்டு அது வந்து கூட்டு பட்டாக்கள்ல இருந்து தனிப்பட்டாக்களா மாத்திட்டாங்க. ஏன்னா முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 1930, 40 வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 10ல இருந்து 15 குழந்தை இருந்திருக்கலாம்.
அப்போ 15 குழந்தையும் வந்து குழந்தை அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பெரிய பெரிய குடும்பங்கள் ஆகும்போது அவங்க 15 பேர் அங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கு ஆளுக்கு 10 குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 150 ஆச்சு. அப்ப பாருங்க, இன்னும் 150 பேர் அங்க உள்ள ஆட் ஆயிடுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது இது உங்களுடைய நில பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அவங்களுடைய நிலத்தை விக்கிறது வாங்குறதுல கூட ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து இதுல வந்து சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாச்சு. அரசு நலத்திட்டங்கள் மற்றும் மானியங்கள் வந்து எளிதாக கிடைக்கிறதுக்குமே ஏன்னா ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் வந்துச்சு. இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் பெறுவதற்கா இருக்கலாம், சொட்டு நீர் பாசன மானியமா இருக்கலாம், உரம் மானியம் போன்ற அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு வந்து இந்த யூடிஆர் ஆவணம் ஒரு பேஸ் ஆவணமா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஆவணமே இல்லை. இப்போ உங்களுடைய நிலம், இது என்னோட நிலம் அப்படின்றதுக்கு அந்த பட்டா இருக்கு இல்லையா? அப்படின்ட்டு இருக்கிற பட்சத்துல மக்களுக்கு தேவையான உதவிகளை வந்து எளிதா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து வாங்குறதுக்கும் இது பயனுள்ளதா இருந்துச்சு. நிலத்தினுடைய மதிப்பீடு அதிகரிச்சு. இப்போ எப்பவுமே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு லேண்டுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லைன்னா அதுக்கு வேல்யூ கம்மியா தான் இருக்கும். அது யூடிஆர்ல வந்து எல்லைகள் மற்றும் வரைபடங்கள், எஃப்எம்பின்னு சொல்றோம் இல்லையா, ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக், இது தெளிவா வரையப்பட்ட பிறகு கிராமப்புற மற்றும் விவசாய நிலங்கள் மீதான சந்தை மதிப்பு பெரிய அளவில் அதிகரிச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதாவது நமக்கான ரெக்கார்டு ப்ராப்பரா நம்ம கைக்குள்ள வருது அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆன்லைன் சேவைகளுக்கு அடிப்படையாக உள்ளது வந்து பார்த்துட்டீங்கன்னா, இனி நம்ம வீட்டுல இருந்துகிட்டே நம்ம வந்துட்டு பட்டா சிட்டா எடுக்கிறோம்ல, அந்த தமிழ் நிலம் அப்படின்னு இணையதளம் வந்து பட்டா சிட்டா உருவாக்குறதுக்கு பதிவேடு போன்றதை அந்த டவுன்லோட் செய்யறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து கணினிமயமாக்குறதுக்கும் சரி, இதுக்கு வந்து ஒரு பேஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த யூடிஆர் ஆவணங்கள் தான். இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இதை வந்து சிஸ்டமைஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பட்டா அப்ளை பண்றோம், வீட்டுல உட்காந்துட்டு சிட்டா அப்ளை பண்றோம், வீட்டுல உட்காந்துட்டு ஏ ரெஜிஸ்டர் டவுன்லோட் பண்றோம்னா இதுக்கெல்லாம் ஒரு பேஸ் டாக்குமெண்ட் வந்துட்டு ஏ ரெஜிஸ்டர் தான். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ஏ ரெஜிஸ்டர் வந்து மக்களுக்கு மிக நன்மைகளை தான் உருவாகி இருக்கு. இந்த யூடிஆர் பட்டா வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது அந்த யூடிஆர் பட்டால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பட்டாவை எப்படி வந்து அந்த பிரச்சனைகளை எப்படி ரெக்டிஃபை பண்றதுக்கு யார் யார் அணுகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவா பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெய். நன்றி, வணக்கம்.